எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் சாக்லேட்ஸ், பெரியவங்கலேருந்து குழந்தைங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம். இப்போது இந்த ஹோம்மேட் சாக்லேட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாக்லேட் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் நம்ம வச்சுக்கலாம். இப்போது அதில் 1/3 கப் பட்டர் அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போது இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போது இதில் நம்ம 1/2 கப் அளவு பொடி பண்ண சர்க்கரை அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ சுகரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி எந்த ஒரு கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் அதையும் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட்டை மோல்டில் ஊற்றிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டு எடுத்துக்கலாம். அதில் இன்றைக்கி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸை இந்த சிலிக்கான் மோல்டில் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். நம்ம விருப்பம்தான் நட்ஸு சேர்த்திக்கிறதெல்லாம். இப்படி நட்ஸு சேர்க்குறதுனால சாக்லேட்டை நம்ம சாப்பிட போகும்போது நடுவில் நட்ஸு சாப்பிட போகும்போது நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட்டை இந்த மாதிரி ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா மோல்ட்லேயும் நம்ம சாக்லேட்டை ஃபில் பண்ணி வச்சிடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இல்லைன்னா நம்மக்கிட்ட ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே இருந்தால் கூட போதும். அந்த இதில் கூட நம்ம இந்த மாதிரி சாக்லேட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா மோல்ட்லேயும் இந்த மாதிரி சாக்லேட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஒரு 2 டைம் டேப் பண்ணிவிடணும். அப்போ நம்ம சாக்லேட் நல்லா செட் ஆயிரும். இப்போது இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். 1 மணி நேரம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம டீமோல்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம். 1 மணி நேரம் இருந்தாலே போதுங்க ஃப்ரிட்ஜில். நம்ம சாக்லேட் நல்லா செட்டாகி ரெடியாகி வந்துடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.